ஒரு புது ஏஐ பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணா, அத வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுவானுங்கன்னு பார்த்தா, இவனுங்க டிஜிட்டல் ஹராஸ்மென்ட் பண்ணி, அந்த ஆப்பே இப்ப இந்தியால பேன் ஆகுமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வந்திருக்கு. எத பத்தினா, Grok ஏஐ ஆப்ப பத்தி தான் சொல்றேன். நம்மளோட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து 72 ஹவர்ஸ் டைம் குடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ரிப்ளை பண்ணலனா, நாங்க நடவடிக்கை எடுப்போன்ற மாரி. இப்ப அதோட உச்சகட்டமா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேக் யூசர்ஸ் எவனும் ஒரிஜினல் ஐடில இருந்துலாம் போவே மாட்டான். இந்த ஃபேக் ஐடினே வச்சிருப்பான் இதுக்கு. அத வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ல போயிட்டு, யாராவது செலிபிரிட்டி இல்ல ஏதாவது ஒரு பொண்ணோட இமேஜ போட்டுட்டு, அதுக்கு ப்ராம்ப்ட் போடுறானுங்க. ஷோ ஹர் இன் பிகினி, ரிமூவ் ஹர் ட்ரெஸ் இந்த மாதிரி போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம, ஒரு பிளர் பண்ணாம, ஒரு சென்சார் பண்ணாம நம்ம கேட்குற மாதிரியே அது இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இமேஜஸ்லாம் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸோட இமேஜஸ்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் எலான் மஸ்கே பிகினியில் போட்டு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. கிராக்ல பார்த்தா என்னென்னமோ போடுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு இந்த குழந்தை பிகினியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் இப்போ கேட்டுட்டு இப்போ எக்ஸ் உள்ள போனாலே பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த ஜென்ரேட்டட் இமேஜஸ் தான் வருது, ஜென்ரேட்டட் வீடியோ, இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காத ராஜ்சபாவோட எம்பி பிரியங்கா சதுர்வேதி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸில் வந்து ஃபீமேலை யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு அவர் வந்து ஒரு 4 பக்கம் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி Grok ஏஐக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. எலான் மஸ்க் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் 72 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த செக்ஷுவல் கண்டென்ட், இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் தூக்கலனா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 72 ஹவர்ஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. அவர் இதுக்கு ரிப்ளை பண்றாரா, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைன்னு விடுறாரான்னு தெரியல. அவர் ரிப்ளை பண்ணலாம். இதை வந்து 2 விதமாக எடுத்துட்டு போவாங்க. ஒன்று, அந்த Grok யூசர்ஸ் எவெல்லாம் அந்த ஃபேக் ஐடி வச்சு பண்ணிட்டு இருக்கானோ அவனை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு லா படி தண்டனை கொடுப்பாங்க. அதில் ஒரு உச்சகட்ட தண்டனை என்னன்னா, யார் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து 250 கோடி வரைக்குமே பெனால்ட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவன் மாட்ட போறான்னு தெரியல. மாட்டினானா செத்தான் தான். இன்னொன்று வந்து மேபி இந்த ஆப்பை வந்து இந்தியாவில் பேன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றாங்க. இந்த Grok ஏஐ வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா டர்க்கியில் பார்த்தோன்னா Grok ஏஐ வந்து பேனா, அவங்களோட கவர்மெண்ட் லாவையும் பிரசிடென்ட்டையும் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த Grok ஏஐ வந்து பதில் கொடுத்துருக்குன்றனால இதுக்கு மேலாம் இதுக்கு வார்னிங்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பேனுன்னு சொல்லி இப்போ டர்க்கியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆப்பே கிடையாது.